பொதுவாக இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா 5000 10,000 அது வரைக்கும் ஒரு லெவல் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் பிஸ்னஸ் வளரும் போது கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ரெஜிஸ்டர் பண்ணாமல் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறன்றது வந்து எப்படின்னா, நீங்கள் ப்ரொப்பரைட்டர்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணலாம், 1% கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை 2 பேர் இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், இல்லை 2 பேர் வந்து நான் வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ROC வரலாம், இல்லை கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணணும்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பண்ணலாம். நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், பணம் மட்டும் உள்ள கடகடன்னு வரும், நிறைய UPI பேமெண்ட் வருது, ஓகே நானும் நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் உங்கள் கம்பெனி நின்று போகிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. இந்த டாக்ஸ் கட்டாமல் இல்லை வேற ஆதாரங்கள் இல்லாமல் கான்ட்ராக்ட் இல்லாமல் செய்யும்போது காம்படிஷன் பெருசாக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அதே ஒரு கம்பெனியில் வேற ஒருத்தர் செஞ்சாருன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேமில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு வரும்போது சிக்கல் வரது வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி பிராண்ட் நேம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, இப்போ எப்படி தெரியும் உங்களை பேரை? உங்க பேரை சொல்லுவாங்க. ஏன்னா உங்க பேர்லயே இன்னொருத்தவங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, ப்ராப்பரா டாக்ஸ் கட்டி, ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோட வளர்ச்சி வந்து உங்க கண்ணுக்கு தெரியும், மிக பெரும் வளர்ச்சி அடைவீங்க. இல்லைன்னா திடீர்னு அந்த கம்பெனி வந்து நின்று போகிறதுக்கோ ஃப்ரீஸ் ஆகிறதுக்கோ வந்து வாய்ப்பு அதிகம். சார் நாளைக்கு பண்ணலாம் பிசினஸை பார்ப்போம், ரெஜிஸ்டர்லாம் வந்து வேலை, அதை எதுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி பிரச்சனை தான் வரும். உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.